வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உதிரி பூண்டு. உதிரி பூண்டு பார்த்திங்கன்னா, நார்மல் பூண்டிலே பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபா கிலோவுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் உதிரி பூண்டில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 70 ரூபா 80 ரூபா லாபம் கிடைக்கும். இது எப்படின்னு சொல்கிறேன். சில பேர் ஃபோன் பண்ணி என்னை திட்டலாம். ஏற்கனவே திட்டின்னு தான் இருக்கீங்க, பரவாயில்ல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் எம்பியில் பார்த்திங்கன்னா எல்லா மண்டியிலும் பூண்டு விவசாயிங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் விவசாயிங்களே ஷார்ட் அடிக்கும்போது உதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள விவசாயிங்களே உதிரி ஆக்கிடுவாங்க. உதிரி ஆக்கிட்டு மண்டிக்கு வரும்போது உதிரியாக தான் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 50, அதிகபட்சமே 40 50 தான். இது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. இதுலேருந்து பெரிய பல் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி 150 ரூபாலேருந்து 200 விற்கிறாங்க. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா சாதாரண உதிரியை 120 130 150 வரையிலும் விற்கிறாங்க. ஹோட்டல் சப்ளைக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஹோட்டல் சப்ளைக்கு 150லேருந்து 200 விற்கிறாங்க. கிலோவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 60லேருந்து 70 80 ரூபா கூட கிடைக்கும். உங்களுக்கு அடக்க விலை பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 17 ரூபா கிட்ட ஆகிடும். அங்கே ஒரு 50 ரூபா அது ஏலத்தில் எடுக்கிறது. கூட்ட அது கூட சேர்த்திங்கன்னா ஒரு 17 ரூபான்னா 67 ரூபா ஆகும் அடக்க விலை. 70 ரூபான்னு வச்சுக்கிங்களேன். 150 ரூபான்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? 80 ரூபா கிடைக்குது. நான் எப்படி சொல்கிறது, மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவில் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன விலையில் விற்கிறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி எம்பி போகிறவங்க, பூண்டு தொழிலுக்கு யாருன்னா வியாபாரிங்க எம்பிக்கு போவாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க உண்மையாக. யாராவது ஒரு நண்பர் இருந்தால் கேளுங்க அங்கே என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. 40 ரூபாலேருந்து 50 ரூபா தான் உதிரி எம்பியில். நீங்கள் டேரெக்டாக போய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது கிலோவுக்கு 80 ரூபா லாபம் கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக போனால் மட்டும்தான் இந்த லாபம் கிடைக்கும். நீங்கள் போய்ட்டு லோக்கல் மார்க்கெட்டில் எடுத்துன்னு விற்கணும்னு நினச்சா லாபம்லாம் கிடைக்காது. ஏன்னா அவங்களே இந்த ரேட்டு வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் 10 ரூபா 20 தான் மேலே வச்சு விற்க முடியும். ஹோட்டல் சப்ளை எடுத்து நான் பெரிய லெவலில் பண்ண போகிறேன்னா டேரெக்டாக எம்பிக்கு போயிட்டு எடுத்துன்னு நீங்களே பெரிய பல்ல ஃபில்ட்ரு பண்ணி அதை ஹோட்டலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 80 ரூபா லாபம் கிடைக்கும். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா மிகப்படுத்தி கிடையாது. நீங்கள் டேரெக்டாக போகிறவங்க யாருன்னா கேட்டு பாருங்கள். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஈக்குவலாக விற்கிறாங்க. எப்படின்னா, நான் உதிரி இல்லாத பூண்டும் நல்லா பெரிய பல் இருக்கிற உதிரி பூண்டும் ஒரே ரேஞ்சுக்கு விற்கிறாங்க. உதிரி பூண்டில் மாதிரி மற்ற பூண்டு கூட எந்த லாபமும் அந்தளவுக்கு கிடையாது. உதிரி பூண்டில் அந்தளவுக்கு லாபம் இருக்குது. ஒவ்வொரு பூண்டுலேயும் லாபம் இருக்குது. தொடர்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பல பேர் வெளியே சொல்கிறதில்ல. புதுசாக தொழில் தொடங்குறவங்க ரிஸ்க் இல்லாத தொழில் பூண்டு தொழில். அதில் உதிரி எடுத்து பண்ணிங்கன்னா அதை விட பெஸ்ட்டான தொழில் எதுவுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.